பலூன் பலூன் நண்பா 40 ஏக்கர் நிலத்தையும் ஊர் மக்களுக்கு விலை பேசி விற்க தயாரு, கூடவே கிணத்தையும் ஒப்படைக்க தயாருன்னு ஊருக்குள்ள ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்த, குடிநீர் கிணறு தானே இலவசமா கொடுக்கலாம்னு தலைநகர்ல ஒரு தகவல் சொல்ல சத்தமே இல்லாம நிலம் வேற ஆள் பேருக்கு கைமாறிடுச்சான். ஐஸ் போலாய்ஸ் தலைவா, வீட்டுக்கு வீடு 20,000 வரி போட்டு எப்படியாவது கிணத்தை வாங்கிடலான்னு காத்திருந்த மக்களுக்கு இப்போ வில்லங்க சான்று மூலமா விவரம் தெரிய மக்கள் எதிர்ப்பை சமாளிக்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, அமைதியா பேசி தீர்ப்போன்னு ஓபிஎஸ் தரப்புல முயற்சிகள் நடக்குதான். பலூன் பலூன் நண்பா, உள்ளூர்ல கிணத்து பிரச்சனை இருக்க கட்சிக்குள்ள ஒரு எம்எல்ஏ அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்து மறுபடியும் அந்த பக்கம் தாவன விவகாரம் சலசலப்பை உண்டாக்கிருச்சான். கொடநாடு வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கொங்கு மண்டலத்து அரசியல் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஆலோசனை கூட்டத்தில் ஆறுதல் பேச்சுக்கள் நடந்துச்சான். இன்னொரு பக்கம் தலைவா, ஊருக்குள்ள பிரச்சனை, தலைநகர்ல தாவல்னு குழப்பத்தோட இருந்த ஓபிஎஸ் தரப்புக்கு டெல்லியில கிடைச்ச வரவேற்பு உற்சாகத்தோட உச்சிக்கே கொண்டு போயிருச்சான். முதலமைச்சரும் 6 அமைச்சரும் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கும் போது முன்னுரிமை நமக்கு கிடைச்சிருக்கு, சீக்கிரம் நல்லது நடக்கும்னு டெல்லியில பேச்சு தொடங்கிருச்சான். இதெல்லாம் நாங்களாவ சொல்றோம், வெளியில பேசிக்கிறாங்க.